ஆலயத்தின் விவரம். ஆலயத்து சுவர்களின் உட்புறத்தை தளம் தொடங்கி சுவர்களின் மேல் மச்சு மட்டும் கேதுரு பலகைகளால் மூடி, இப்படி உட்புறத்தை மரவேலையாக்கி, ஆலயத்தின் தளத்தை தேவதாரி விருட்சங்களின் பலகைகளினால் தளவரிசைப்படுத்தினான். தளவரிசை தொடங்கி சுவர்களின் உயரம் மட்டும் ஆலயத்தின் பக்கங்களை தொடர்ந்திருக்கிற 20 முழ நீளமான மறைப்பையும் கேதுரு பலகைகளால் உண்டாக்கி, உட்புறத்தை மகா பரிசுத்தமான சந்நிதி ஸ்தானமாக கட்டினான். அதன் முன் இருக்கிற தேவாலயமாகிய மாளிகை 40 முழ நீளமாயிருந்தது. ஆலயத்திற்குள் இருக்கிற கேதுரு மரங்களில் மொக்குகளும் மலர்ந்த பூக்களுமான சித்திரவேலை செய்திருந்தது. பார்வைக்கு ஒரு கல்லாகிலும் காணப்படாமல் எல்லாம் கேதுரு மரமாயிருந்தது. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை வைக்கிறதற்கு ஆலயத்துக்குள்ளே சந்நிதி ஸ்தானத்தை ஆயத்தப்படுத்தினான். சந்நிதி ஸ்தானம் முன்புற மட்டும் 20 முழ நீளமும் 20 முழ அகலமும் 20 முழ உயரமுமாயிருந்தது. அதை பசும்பொன் தகட்டால் மூடினான். கேதுரு மர பலிபீடத்தையும் அப்படியே மூடினான். ஆலயத்தின் உட்புறத்தை சாலமோன் பசும்பொன் தகட்டால் மூடி, சந்நிதி ஸ்தானத்தின் மறைப்புக்கும் பொன் சங்கிலிகளை குறுக்கே போட்டு அதை பொன் தகட்டால் மூடினான். இப்படி ஆலயம் முழுவதும் கட்டி தீர்மட்டும் அவன் ஆலயம் முழுவதையும் பொன் தகட்டால் மூடி, சந்நிதி ஸ்தானத்திற்கு முன்பாக இருக்கிற பலிபீடத்தை முழுவதும் பொன் தகட்டால் மூடினான். சந்நிதி ஸ்தானத்தில் ஒலிவ மரங்களால் 2 கேருபீன்களை செய்து வைத்தான். ஒவ்வொன்றும் 10 முழ உயரமாய் இருந்தது. கேருபீனுக்கு இருக்கிற ஒரு செட்டை 5 முழமும் கேருபீனின் மற்ற செட்டை 5 முழமுமாய், இப்படி ஒரு செட்டையின் கடைசி முனை தொடங்கி மற்ற செட்டையின் கடைசி முனை மட்டும் 10 முழமாய் இருந்தது. மற்ற கேருபீனும் 10 முழமாய் இருந்தது. 2 கேருபீன்களும் ஒரே அளவும் ஒரே திட்டமுமாய் இருந்தது. ஒரு கேருபீன் 10 முழ உயரமாய் இருந்தது. மற்ற கேருபீனும் அப்படியே இருந்தது. அந்த கேருபீன்களை உள் ஆலயத்திலே வைத்தான். கேருபீன்களின் செட்டைகள் விரிந்திருந்ததினால் ஒரு கேருபீனின் செட்டை ஒரு பக்கத்து சுவரிலும் மற்ற கேருபீனின் செட்டை மறுபக்கத்து சுவரிலும் தொடத்தக்கதாய் இருந்தது. ஆலயத்தின் நடுமையத்தில் அவைகளின் செட்டைகள் ஒன்றோடொன்று தொடத்தக்கதாய் இருந்தது. அந்த கேருபீன்களை பொன் தகட்டால் மூடினான். ஆலயத்தின் சுவர்களையெல்லாம் அவன் சுற்றிலும் உள்ளும் புறம்புமாக கேருபீன்களும் பேரிந்துகளும் மலர்ந்த பூக்களுமான சித்திரங்களும் குத்து வேலைகளும் ஆக்கினான். உள்ளும் புறம்புமாய் இருக்கிற ஆலயத்து தளவரிசையையும் பொன் தகட்டால் மூடினான். சந்நிதி ஸ்தானத்தின் வாசலுக்கு ஒலிவ மரங்களால் 2 கதவுகளை செய்தான். மேல் சட்டமும் நிலைகளும் மறைப்பின் அளவில் 5 ஒரு பங்காய் இருந்தது. ஒலிவ மரமான அந்த 2 கதவுகளில் அவன் கேருபீன்களும் பேருந்துகளும் மலர்ந்த பூக்களுமான சித்திரங்களை செய்து, அந்த கேருபீன்களிலும் பேருந்துகளிலும் பொன் பதிக்கத்தக்கதாய் பொன் தகட்டால் மூடினான். இப்படி தேவாலயத்தின் வாசலுக்கும் ஒலிவ மர நிலைகளை செய்தான். அது சுவர் அளவில் 4 பங்காய் இருந்தது. அதன் 2 கதவுகளும் தேவதாரி பலகைகளால் செய்யப்பட்டிருந்தது. ஒரு கதவுக்கு 2 மடிப்பு பலகைகளும் மற்ற கதவுக்கு 2 மடிப்பு பலகைகளும் இருந்தது. அவைகளில் கேருபீன்களும் பேருந்துகளும் மலர்ந்த பூக்களுமான சித்திர வேலையை செய்து, சித்திரங்களுக்கு சரியாக செய்யப்பட்ட பொன் தகட்டால் அவைகளை மூடினான். அவன் உட்பிரகாரத்தை 3 வரிசை வெட்டின கற்களாலும் 1 வரிசை கேதுரு பலகைகளாலும் கட்டினான். 4ஆம் வருஷம் சீப் மாதத்திலே கர்த்தருடைய ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டு, 11ஆம் வருஷம் பூல் என்னும் 8ஆம் மாதத்திலே அந்த ஆலயம் முழுவதும் சகல சட்டதிட்டத்தின்படியே 1 பங்கும் குறையாமல் கட்டித் தீர்ந்தது. அவன் அதை கட்டி முடிக்க 7 வருஷம் சென்றது. ஆலயத்தின் சுவர்களை பற்றியும் அதன் தளத்தை பற்றியும் இந்த வசன பகுதியில் விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. சாலமோன் ஆலயத்து சுவர்களின் உட்புறத்தை தளம் தொடங்கி சுவர்களின் மேல்மச்சு மட்டும் கேதுரு பலகைகளால் மூடி, இப்படி உட்புறத்தை மர வேலையாக்கி
ஆலயத்தின் தளத்தை தேவதாரி விருட்சங்களின் பலகைகளால் தலைவரிசைப்படுத்துகிறார். சாலமோன் தளவரிசை தொடங்கி சுவர்களின் உயரம் மட்டும் ஆலயத்தின் பக்கங்களை தொடர்ந்திருக்கிற 20 முழ நீளமான மறைப்பையும் கேதுரு பலகைகளால் உண்டாக்கி உட்புறத்தை மகா பரிசுத்தமான சந்நிதி ஸ்தானமாக கட்டுகிறார். அதன் முன் இருக்கிற தேவாலயமாக்கிய மாளிகை 40 முழ நீளமாய் இருக்கிறது. ஆலயத்திற்குள் இருக்கிற கேதுரு மரங்களில் மொக்குகளும் மலர்ந்த பூக்களுமான சித்திர வேலை செய்திருக்கிறது. பார்வைக்கு ஒரு கல்லாகிலும் காணப்படாமல் எல்லாம் கேதுரு மரமாய் இருக்கிறது. கேதுரு மரம் வலுவானது, நீ உழைக்கக்கூடியது. கேதுரு மரம் நறுமணத்தை கொடுக்கக்கூடியது. ஆலயத்தில் உள்ள மகா பரிசுத்த ஸ்தலத்தின் சுவர்கள் கேதுரு மரங்களால் செய்யப்பட்டிருக்கிறது. அவற்றில் மொக்குகளும் மலர்ந்த பூக்களுமான சித்திர வேலை செய்திருந்தது. சுவற்றில் கேதுரு மரம் பாவப்பட்டிருப்பதினால் சுவற்றில் கல்லை காண முடியாது. கேதுரு மரத்தின் மீது பசும்பொன் பூசப்பட்டிருக்கிறது. பலிபீடமும் பரிசுத்த ஸ்தலத்திற்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் இடையில் உள்ள இடமும் பசும் பொன்னால் மூடப்பட்டிருக்கிறது. ஆலயத்தின் உட்புறத்தை பற்றியும் இந்த வசன பகுதியில் விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. சாலமோன் ஆலயத்தின் உட்புறத்தை பசும்பொன் தகட்டால் மூடி சந்நிதி ஸ்தானத்தின் மறைப்புக்கும் பொன் சங்கிலிகளை குறுக்கே போட்டு அதை பொன் தகட்டால் மூடுகிறார். சாலமோன் இப்படி ஆலயம் முழுவதும் கட்டி தீரும் மட்டும் அவர் ஆலயம் முழுவதையும் பொன் தகட்டால் மூடி சந்நிதி ஸ்தானத்திற்கு முன்பாக இருக்கிற பலிபீடத்தை முழுவதும் பொன் தகட்டால் மூடுகிறார். சாலமோன் உள்ளும் புறம்புமாய் இருக்கிற ஆலயத்து தள வரிசையையும் பொன் தகட்டால் மூடுகிறார். சாலமோன் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை வைக்கிறதற்கு ஆலயத்திற்குள்ளே சந்நிதி ஸ்தானத்தை ஆயத்தப்படுத்துகிறார். சந்நிதி ஸ்தானம் முன்புறம் மட்டும் 20 முழ நீளமும் 20 முழ அகலமும் 20 முழ உயரமுமாய் இருக்கிறது. சாலமோன் அதை பசும்பொன் தகட்டால் மூடுகிறார். கேதுரு மர பலிபீடத்தையும் அப்படியே மூடுகிறார். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி வைக்கப்பட்டிருக்கிற இடம் சந்நிதி ஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது. இது மகா பரிசுத்த ஸ்தலம். கர்த்தர் இந்த ஸ்தலத்திலே மோசையோடு பேசினார், பிரதான ஆசாரியரோடு பேசினார். ஆகையினால் இந்த சந்நிதி ஸ்தானம் கர்த்தர் பேசுகிற ஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது. சாலமோன் எல்லாவற்றையும் புதிதாய் செய்கிறார். ஆனாலும் அவர் உடன்படிக்கை பெட்டியை புதிதாய் செய்யவும் இல்லை. ஏற்கனவே இருந்த உடன்படிக்கை பெட்டியை சாலமோன் மாற்றி அமைக்கவும் இல்லை. மோசே செய்த அதே உடன்படிக்கை பெட்டியை சாலமோன் ஆலயத்தில் உள்ள சந்நிதி ஸ்தானத்திலே வைக்கிறார். உடன்படிக்கை பெட்டி கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு அடையாளம். இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தரை ஆசரிப்பு கூடாரத்திலே சந்திக்க வந்தாலும் ஆலயத்திலே சந்திக்க வந்தாலும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி இருக்கும் இடத்தில் அவருடைய பிரசன்னம் இருக்கிறது. கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் ஒருபோதும் சூழ்நிலைகளுக்கு தக்க பிரகாரம் தம்மை மாற்றிக்கொள்கிறவர் அல்ல. இந்த வசன பகுதியில் கேருபீன்களை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது. சாலமோன் சந்நிதி ஸ்தானத்தில் ஒலிவ மரங்களால் 2 கேருபீன்களை செய்து வைக்கிறார். ஒவ்வொன்றும் 10 முழ உயரமாய் இருக்கிறது. கேருபீனுக்கு இருக்கிற ஒரு செட்டை 5 முழமும் கேருபீனின் மற்ற செட்டை 5 முழமுமாய் இப்படி ஒரு செட்டையின் கடைசி முனை தொடங்கி மற்ற செட்டையின் கடைசி முனை மட்டும் 10 முழமாய் இருக்கிறது. கேருபீன்களின் உயரம் 15 அடி. ஒவ்வொரு செட்டையின் நீளம் 7.5 அடி. செட்டைகளுக்கு இடையில் உள்ள அகலம் 15 அடி. கேருபீன்களும் பொன் தகட்டால் மூடப்பட்டிருந்தது. மற்ற கேருபீனும் 10 முழமாய் இருக்கிறது. 2 கேருபீன்களும் ஒரே அளவும் ஒரே திட்டமுமாய் இருக்கிறது. ஒரு கேருபீன் 10 முழ உயரமாய் இருக்கிறது. மற்ற கேருபீனும் அப்படியே இருக்கிறது. சாலமோன் அந்த கேருபீன்களை உள் ஆலயத்திலே வைக்கிறார். கேருபீன்களின் செட்டைகள் விரிந்திருந்ததானால் ஒரு கேருபீனின் செட்டை ஒரு பக்கத்து சுவரிலும் மற்ற கேருபீனின் செட்டை மறுபக்கத்து சுவரிலும் தொடத்தக்கதாய் இருக்கிறது. ஆலயத்தின் நடு மையத்தில் அவைகளின் செட்டைகள் ஒன்றோடொன்று தொடத்தக்கதாய் இருக்கிறது. சாலமோன் அந்த கேருபீன்களை பொன் தகட்டால் மூடுகிறார். ஆலயத்தின் உட்புற சுவர்களும் வெளிப்புற சுவர்களும் உள்ளறைகளின் சுவர்களும் வெளியறையின் சுவர்களும் பரிசுத்த ஸ்தலத்தின் சுவர்களும் மகா பரிசுத்த ஸ்தலத்தின் சுவர்களும் கேருபீன்களும் பேரிந்துகளும் மலர்ந்த பூக்களுமான சித்திரங்களும் கொத்து வேலைகளுமாய் செய்யப்பட்டிருக்கிறது. புறஜாதியார் விக்கிரகங்களை ஆராதிக்கிறார்கள். புறஜாதியார் தங்கள் தெய்வங்களுக்கு உருவங்களை கொடுத்து
அவற்றை விக்கிரகங்களாக செய்து அவற்றை ஆராதிக்கிறார்கள். கர்த்தருடைய ஆலயத்தில் வைக்கப்பட்டிருக்கிற கேருபீன்கள் புறஜாதியாரின் விக்கிரகங்களைப் போன்றது அல்ல. கேருபீன்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு பணிவிடை செய்கிற பரிசுத்த தூதர்கள். இஸ்ரவேல் ஜனத்தார் கேருபீன்களை ஆராதிக்க மாட்டார்கள். சந்நிதி ஸ்தானத்தின் வாசலை பற்றியும் அதன் கதவுகளை பற்றியும் இந்த வசன பகுதியில் விவரிக்கப்பட்டிருக்கிறது. சாலமோன் சந்நிதி ஸ்தானத்தின் வாசலுக்கு ஒலிவ மரங்களால் இரட்டை கதவுகளை செய்கிறார். மேல் சட்டமும் நிலைகளும் மறைப்பின் அளவில் 1/5 பங்காய் இருக்கிறது. மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு போகும் சந்நிதி ஸ்தானத்தின் வாசலில் இரட்டை கதவுகள் உள்ளன. இவை ஒலிவ மரங்களால் செய்யப்பட்டவை. அந்த இரட்டை கதவுகளில் கேருபீன்களும் பேரீந்துகளும் மலர்ந்த பூக்களுமான சித்திரங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த கேருபீன்களிலும் பேரீந்துகளிலும் பொன் பதியத்தக்கதாய் பொன் தகட்டால் மூடப்பட்டிருக்கிறது. சாலமோன் ஒலிவ மரமான அந்த இரட்டை கதவுகளில் கேருபீன்களும் பேரீந்துகளும் மலர்ந்த பூக்களுமான சித்திரங்களை செய்கிறார். அந்த கேருபீன்களிலும் பிந்துகளிலும் பொன் பதியத்தக்கதாக பொன் தகட்டால் மூடுகிறார். சாலமோன் இப்படி தேவாலயத்தின் வாசலுக்கும் ஒலிவமர நிலைகளை செய்கிறார். அது சுவர் அளவில் 4 பங்காய் இருக்கிறது. அதன் 2 கதவுகளும் தேவதாரி பலகைகளால் செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு கதவுக்கு 2 மடிப்பு பலகைகளும் மற்ற கதவுக்கு 2 மடிப்பு பலகைகளும் இருக்கிறது. சாலமோன் அவைகளில் கேருபீன்களும் பேரீந்துகளும் மலர்ந்த பூக்களுமான சித்திர வேலையை செய்கிறார். அவைகளை சித்திரங்களுக்கு சரியாக செய்யப்பட்ட பொன் தகட்டால் மூடுகிறார். சாலமோன் தேவாலயத்தின் உட்பிரகாரத்தை 3 வரிசை வெட்டின கற்களாலும் 1 வரிசை கேதுரு பலகைகளாலும் கட்டுகிறார். உட்பிரகாரத்தில் வெண்கல பலிபீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆசாரியர்கள் இந்த பலிபீடத்தின் மேல் சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி ஊழியம் செய்கிறார்கள். தேவாலயத்தின் வெளிப்பிரகாரம் 2 நாளாகவும் 4:9 வசனத்தில் கூறப்பட்டிருக்கிறது. உட்பிரகாரம் என்பது எரேமியா 36:10 வசனத்தில் கூறப்பட்டிருக்கும் மேற்பிரகாரமாக இருக்கலாம். வெளிப்பிரகாரத்தை விட உட்பிரகாரம் ஒரு சில அடிகள் உயர்ந்து காணப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவாலயத்திற்குள்ளே பிரவேசிக்கும் போது அவர்கள் வெளிப்பிரகாரத்தில் இருப்பார்கள். வெண்கல பலிபீடம் உட்பிரகாரத்தில் இருக்கும். 2 பிரகாரங்களுக்கும் நடுவே 3 வரிசை வெட்டின கற்களால் கட்டப்பட்ட சிறிய சுவர் இருக்கிறது. மேலும் 1 வரிசை அங்கே கேதுரு பலகைகளால் கட்டப்பட்டிருக்கிறது. இந்த சுவர் உயரமாக இராமல் தாழ்வாக இருக்கும். வெளிப்பிரகாரத்தில் இருக்கிற ஜனங்கள் உட்பிரகாரத்தில் இருக்கிற ஆசாரியரை பார்க்க முடியும். அவர்களோடு பேச முடியும். ஆசாரியர்கள் சொல்லுவதை கேட்க முடியும். அதற்கு ஏற்றாற்போல் இந்த சுவர்கள் தனிவாக இருக்கிறது. சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டி முடிக்க 7 வருஷம் ஆயிற்று. அவர் 4ஆம் வருஷம் சீப் மாதத்திலே கர்த்தருடைய ஆலயத்துக்கு அஸ்திவாரம் போட்டார். 11ஆம் வருஷம் பூல் என்னும் 8ஆம் மாதத்திலே அந்த ஆலயம் முழுவதும் சகல திட்டத்தின்படியே 1 பங்கும் குறையாமல் கட்டி தீர்ந்தது. ஆலயத்திற்கு அஸ்திவாரம் 2ஆம் மாதமாகிய சீப் மாதத்தில் போடப்பட்டது. ஆலயம் 7.5 வருஷங்களுக்கு பின்பு 8ஆம் மாதமாகிய பூல் மாதத்தில் கட்டி முடிக்கப்படுகிறது. 7வது மாதத்தில் ஆலயம் பிரதிஷ்டை பண்ணப்பட்டது. சாலமோன் தன்னுடைய வீட்டை கட்டுவதற்கு 13 வருஷங்கள் ஆயிற்று. ஆலயத்தின் வியாக்கியானம். சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டினார். இந்த ஆலயம் ஆவிக்குரிய காரியங்களுக்கு அடையாளமாய் இருக்கிறது. வேத பண்டிதர்கள் சாலமோன் கட்டின ஆலயத்திற்கு ஞான அர்த்தங்களையும் வியாக்கியானங்களையும் தாற்பயங்களையும் சொல்லுகிறார்கள். சாலமோன் கட்டின தேவாலயத்திற்கு வேத பண்டிதர்கள் 4 வியாக்கியானங்களை சொல்லுகிறார்கள். அவற்றின் விவரம் வருமாறு: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே மெய்யான ஆலயமாய் இருக்கிறார். ஒவ்வொரு விசுவாசியும் ஜீவனுள்ள ஆலயமாய் இருக்கிறோம். சுவிசேஷ சபையானது இரகசிய ஆலயமாய் இருக்கிறது. பரலோகமே நித்திய ஆலயம். கர்த்தருடைய ஆலயம் பரலோகத்தில் நிரந்தரமாக ஸ்தாபிக்கப்பட்டிருக்கும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே மெய்யான ஆலயமாய் இருக்கிறார். கிறிஸ்து தாமே தம்முடைய சரீரத்தை ஆலயம் என்று சொல்லி இருக்கிறார். அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். யோவான் 2:21. பிதாவானவர் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினார். ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்புகிறதில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். எபிரெயர் 10:5.
தேவத்துவத்தின் பரிபூரணம் இயேசு கிறிஸ்துவில் வாசம் பண்ணுகிறது. தேவனுடைய ஆலயத்தில் அவருடைய ஷேக்கேனா மகிமை தங்கியிருப்பதற்கு ஒப்பாக கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே தேவத்துவத்தின் பரிபூரணம் வாசம் பண்ணுகிறது. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை தம்முடைய சந்நிதி ஸ்தானத்தில் சந்திக்கிறார். பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய ஆவிக்குரிய இஸ்ரவேலர் எல்லோரையும் சந்திக்கிறார். விசுவாசிகளாகிய நாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவினிடத்தில் கிட்டிச் சேருகிற சிலாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். ஒவ்வொரு விசுவாசியும் ஜீவனுள்ள ஆலயமாய் இருக்கிறோம். தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? 1 கொரிந்தியர் 3:16. நம்முடைய சரீரம் ஆத்துமாவோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? 1 கொரிந்தியர் 6:19. தேவன் தம்முடைய தெய்வீக சித்தத்தின் பிரகாரமாக நம்மை அற்புதமாய் சிருஷ்டித்திருக்கிறார். கர்த்தர் தம்முடைய தெய்வீக கிருபையினால் நம்மை புதுப்பிக்கவும் செய்திருக்கிறார். ஜீவனுள்ள ஆலயமாய் இருக்கிற நாம் கிறிஸ்துவின் மீது கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறோம். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு கிறிஸ்துவே அஸ்திவாரம். ஏற்ற வேளையிலே விசுவாசிகளாகிய நாம் கிறிஸ்துவுக்குள் பரிபூரணம் அடைவோம். சுவிசேஷ சபையானது இரகசிய ஆலயமாய் இருக்கிறது. சபை கர்த்தருக்குள் ஆலயமாக கட்டி எழுப்பப்படுகிறது. அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. எபேசியர் 2:21. பரிசுத்த ஆவியானவரின் கிருபைகளினாலும் வரங்களினாலும் ஆலயம் அழகுபடுத்தப்படுகிறது. சாலமோன் கட்டின தேவாலயம் பொன்னாலும் விலையேற பெற்ற கற்களாலும் அழகுபடுத்தப்பட்டது போல சுவிசேஷ சபை பரிசுத்த ஆவியானவரின் கிருபைகளாலும் வரங்களாலும் அழகுபடுத்தப்பட்டு அலங்காரமாய் இருக்கிறது. சுவிசேஷ சபையில கர்த்தரை தொழுது கொள்கிறவர்கள் பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை தொழுது கொள்ள வேண்டும். யூதர்கள் மாத்திரமே ஆசரிப்பு கூடாரத்தை கட்டினார்கள். கர்த்தருடைய ஆலயத்தையோ யூதரோடு புறஜாதியாரும் சேர்ந்து கட்டினார்கள். அந்நியரும் புறஜாதியாரும் பரிசுத்தவான்களோட தேவனுடைய வாசஸ்தலமாக கட்டப்பட்டு வருகிறார்கள். ஆகையால் நாங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். எபேசியர் 2:19-22. தேவாலயத்தில் பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் என்று 2 பகுதிகள் உள்ளன. தேவாலயத்தின் பிரகாரங்களும் வெளிப்பிரகாரம் உட்பிரகாரம் என்று பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதுபோலவே சபையும் தரிசன சபை என்றும் அதரிசன சபை என்றும் 2ஆக பிரிக்கப்பட்டிருக்கிறது. தேவாலயத்தின் சந்நிதி ஸ்தானத்திற்குள் பிரவேசிக்கிற கதவை விட தேவாலயத்தின் வெளிப்பிரகாரத்திற்குள் பிரவேசிக்கிற கதவு அகலமாக இருக்கும். சந்நிதி ஸ்தானத்தில் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. தேவாலயத்தில் அநேகர் பிரவேசித்தாலும் ஒரு சிலர் மாத்திரமே சந்நிதி ஸ்தானத்திற்குள் பிரவேசிப்பார்கள். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அநேகர் கேள்விப்பட்டாலும் ஒரு சிலருடைய ஆத்துமாக்கள் மாத்திரமே ரட்சிக்கப்படுகிறது. பரலோகமே நித்திய ஆலயம். கர்த்தருடைய ஆலயம் பரலோகத்தில் நிரந்தரமாக ஸ்தாபிக்கப்பட்டிருக்கும். ஆசரிப்பு கூடாரத்தை ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு பெயர்த்தெடுத்து சென்றது போல பரலோகத்தில் உள்ள தேவாலயத்தை பெயர்த்தெடுக்க முடியாது. அந்த ஆலயம் எந்த ஸ்தலத்தில் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறதோ அங்கே உறுதியாக நிலைத்திருக்கும். சாலமோன் கட்டின தேவாலயத்தின் தளவரிசை கேதுரு மரத்தால் மூடப்பட்டிருக்கிறது. புதிய எருசலேமின் வீதிகள் எல்லாம் பொன்னாயிருக்கும். 12 வாசல்களும் 12 முத்துக்களாய் இருந்தன. ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு முத்தாய் இருந்தது. நகரத்தின் வீதி தெளிவுள்ள பளிங்கு போல சுத்த பொன்னாய் இருந்தது. வெளிப்படுத்தின விசேஷம் 21:21. பரலோகத்திலே கேருபீன்கள் கர்த்தருடைய மகிமையான சிம்மாசனத்திற்கு முன்பாக கர்த்தரை எப்போதும் துதித்து கொண்டிருக்கும். சாலமோன் கட்டின தேவாலயம் ஒழுங்கும் கிரமமுமாக கட்டப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அதில் சில குறைகள் இருக்கலாம். பரலோகத்தின் தேவாலயமோ அழகிலும் பரிசுத்தத்திலும் ஒற்றுமையிலும் பரிபூர்ணமானது. சாலமோன் கட்டின தேவாலயத்தில் கத்திகள், வாச்சிகள் முதலான எந்த இருப்பு ஆயுதங்களின் சத்தமும் அதிலே கேட்கப்படவில்லை. பரலோகத்தில் எல்லாமே அமைதியாய் இருக்கும்.
கர்த்தரை துதிக்கும் துதியின் சத்தம் மாத்திரம் அங்கு கேட்கப்படும். சாலமோன் ஆலயத்தை கட்டும்போது அது பணிதீர்ந்து கொண்டு வரப்பட்ட கற்களாலே கட்டப்பட்டது. விசுவாசிகளாகிய நாம் கர்த்தருடைய ஆலயத்தின் கற்களாய் இருக்கிறோம். நாம் பூமியிலே ஜீவிக்கிற நாட்களில் பரிசுத்த ஆவியானவர் நம்மை தம்முடைய சித்தத்தின் பிரகாரமாக உருவாக்குகிறார். நாம் பரலோகத்திற்குள் பிரவேசிக்கும் போது பணிதீர்ந்த கற்களாக பிரவேசிப்போம்.